உங்கள் வீட்டில் பூரி பிடிக்காத குழந்தைங்க இருக்காங்களா? இந்த மசாலா பூரியும் சோலை மசாலாவும் லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். 2 ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓவர் நைட் சோக் பண்ண சன்னாவை 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 3 கப் கோதுமை மாவு, ஓமம், கசூரி மேத்தி, கடலை மாவு, அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், ரவா, உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு ஒன்று சேர வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பூரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ சோலை மசாலாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் சீரகம், பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. லிட் போட்டுட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது கூட வேக வச்சிருக்கிற சன்னாவையும் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சோலை மசாலா அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டுருங்க. இது நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா கசூரி மேத்தி, அது கூட கொஞ்சம் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான சோலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பூரியை நல்லா திரட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா பூரி ரெடிங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். சன்னாவை நீங்கள் வேக வைக்கும்போது 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார்